அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ரொம்ப எளிமையான எல்லா மக்களுமே செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் இதை எந்த மனநிலையில் இருந்து நம்ம ஓதினாலும் சரி, ஓதி முடிக்கும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருப்போம், ரொம்ப உற்சாகமாக இருக்கலாம். ஏன்னா இந்த வார்த்தையை சொன்னால் நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ரப்பு அறிந்து கொண்டு நம்மளோட தேவைகளை நமக்கு நடத்தி தருவோம். அது செல்வமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நம்ம எல்லோருமே ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே நெருக்கடி இருக்குது. யாருமே நிம்மதியாக ராகத்தா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்தளவு ரொம்ப சின்ன ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். அதனால தான் அல்லாஹாலா நம்ம எல்லாருக்குமே நிறைய சோதனைகளை கொடுக்குறான். அவ்வளவு சோதனைகளுமே நமக்கு நன்மை தான். கண்டிப்பாக அல்லாஹுவுக்கு முஹம்மது நபியின் உம்மத்தான நம்மளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு நிறைய சலுகைகளையும் அல்லாஹாலா கொடுத்துருக்கான். அதில் ஒரு சலுகை தான் ஆயுள் குறைவு. கண்டிப்பாக ஆயுள் குறையிறது அப்படிங்கிறது ஒரு சலுகை தான் நமக்கு. ஏன்னா முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாருக்குமே நீண்ட ஆயுள். அவங்க அந்த ஆயுளில் செஞ்ச ஒரு அமலை நம்ம இந்த காலத்தில் மன ஓர்மையோடு செஞ்சோம் அப்படின்னா அதிகமான பலனை அல்லாஹ் கொடுக்குறான். அதனால தான் நமக்கு நிறைய சோதனைகளையும் கொடுக்குறான். அந்த அத்தனை சோதனைகளுக்குமே ஏராளமான நன்மைகள் அல்லாஹ் வச்சுருக்கான். அதனால் இந்த சோதனைகள் எல்லாம் கண்டு நீங்கள் துவண்டு போகாதீங்க. அது என்ன சோதனையாக இருந்தாலும் சரி, கவலையே பட வேண்டாம். நம்மளோட ரப்பு இருக்கிறான். ஒரு சின்ன அமல் செஞ்சு ரப்புக்கிட்ட கையேந்தனா போதும், ஒரு சின்ன கண்ணீர் விட்டால் போதும், நம்மளோட எல்லா தேவைகளையும் அல்லாஹ் அறிந்து கொள்வான். எல்லா தேவைகளையும் நமக்கு உடனுக்குடன் நடத்தியும் தருவான். எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நமக்கு உடனே லேசாக்குவான். எனவே நம்பிக்கையோட இன்றைய ஜுமாவுடைய நாளை பயன்படுத்துங்க. நான் இன்னைக்கு சொல்ல போகிறது தேவைகள் அனைத்தையுமே நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய, இன்னும் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு குட்டி திக்ரதான் நான் சொல்ல போகிறேன். இதை ஓதும்போது நீங்கள் என்ன மனநிலையில் இருந்து ஓதுனாலும் சரி, கண்டிப்பாக அந்த தேவை உங்களுக்கு நடக்கும். ஒரு சோதனையோட, ஒரு கவலையோட, மன அழுத்தத்தோடு இதை உட்காந்து ஓதுறீங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருவான், கஷ்டத்தை லேசாக்கிடுவான். இன்னும் ஒரு நோயோடு நீங்கள் இதை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நோயினுடைய தாக்கத்தை அல்லாஹ் குறைச்சி தருவான். இன்னும் செல்வத்தை வேண்டி, ஒரு செல்வத்தை எதிர்பார்த்து நீங்கள் இந்த அமலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை பறக்கத்தான் கொடுப்பான். செல்வம் வரக்கூடிய வழிகளை உங்களுக்காக திறந்து வைப்பான். எந்த விதத்திலையும் உங்களுக்கு சோதனை இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு மனிதருடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க, உங்களோட பிள்ளைகளுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க, கணவன் மனைவியினுடைய அன்பை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்குள்ள அந்த நபரே உங்களை தேடி வந்து பேசுவாங்க பாருங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு கவலை என்ன அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னும் நம்ம நேசிக்கக்கூடிய நபருடைய அன்பு இல்லை அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, காசோ பணமோ மனிதர்களுடைய அன்போ அல்லது நோயோ எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் இன்றைக்கு ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு இந்த வார்த்தையை நீங்கள் 111 தடவை சொல்லுங்கள். ஆரம்பத்திலையும் இறுதியிலையும் நீங்கள் கண்டிப்பாக 3 முறை தரூதே இப்ராஹிம் செலவாத்தையும் 3 முறை இஸ்திக்ஃபாரையும் சொல்லிட்டு அவுது பிஸ்மில்லா சொல்லிட்டு இந்த திக்ரை ஆரம்பிங்க. இதை ஓதி முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களோட அந்த தேவையை அல்லாஹ்விடத்தில் குறிப்பிட்டு நீங்கள் மனதார துஆ செய்யுங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அதுதான் சிறந்த அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள். 2 திருநாமங்கள். ஆனால் இதை எப்படி ஓதுறோம் அப்படின்னா, யா ரஸாக்கு அல்லாஹு சமத் யா ரஸாக்கு, இப்படி தான் நீங்கள் 111 தடவையும் நீங்கள் ஓதி முடிக்கணும். இந்த திருநாமங்களை ஓதுறதுக்கான பலன் என்ன அப்படின்னா நம்மளோட எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இன்னும் செல்வம் சார்ந்த விஷயமா இருந்தது அப்படின்னா நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். ரிஸ்க் அப்படிங்கிறது செல்வம் மட்டும் இல்லை இல்லையா? அதனால தான் இது எல்லா தேவைகளுக்குமே போதுமான 2 திருநாமங்கள். இன்னும் இந்த திருநாமங்களை இன்றைய தினம் நீங்கள் ஓதிட்டு பெரிய ஒரு தேவை இல்லை, பெரிய ஒரு அவசரமான காரியம் இல்லை அப்படின்னாலும் இந்த வாரம் எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கணும்,
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், பரக்கத் வாய்ந்ததாக இருக்கணும், எல்லாம் நலமாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு துவாவை செஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரின் பரக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாரத்தை ரொம்ப சிறந்த வாரமாக மாற்றி தருவான். எல்லாம் நலமாக நடக்கும். ஏன்னா திடீர்னு இப்பெல்லாம் நிறைய பிரச்சனை வருது, நிறைய ஆபத்துக்கள் வருது, மனக்கஷ்டங்கள் வருது. இப்போ நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ரொம்ப பெரிய கவலைகள்லாம் வரும். அந்த மாதிரி எந்த விதமான விரும்ப கூடாத விஷயங்கள் எதுவுமே நமக்கு நடக்காது. எல்லாமே நம்ம மனசுக்கு ரொம்ப ராகத்தான விஷயங்களை தான் எல்லாம் நடத்தி தருவான். எனவே கட்டாயம் இந்த திருநாமங்களை நீங்கள் ஓதிட்டு கண்டிப்பாக உங்களோட துவாவை கேட்க மறந்துடாதீங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க. நானும் உங்களுக்காக துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம் அனைவருடைய துவாவையுமே கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு தேவைகளுக்கும் உங்களுக்கு ஒரு வஜீஃபா இருந்தால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு தேவைகளையும் எப்படி கையாளுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிதாபை வாங்கிக்கோங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே போதுமானது. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு கிதாபை தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த அற்புத வஜீஃபாக்கள் கிதாப் இருக்கக்கூடிய இடம் செழிப்பாக இருக்கும். ஏன்னா அதில் அவ்வளவு வஜீஃபாக்கள் இருக்குது. அதை தொடர்ந்து செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும். எனவே இந்த ஒரு கிதாப் வேணும் அப்படிங்கிறவங்க யோசிக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.